Hello friends, vanakkam and welcome back to my channel Star Colors Tamil with me Sharmila. இன்னைக்கு நாம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீட்ல கோதுமையும் அப்புறம் முட்டை மட்டும் இருந்தா போதும். நாம ஈஸியா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வீட்ல செஞ்சுக்கலாம். வீட்டில் நமக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா பரபரப்பாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கோதுமையும் முட்டையும் வச்சு அழகான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம். இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை நாம் தனியாக அவிச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை மாவு, 2 முட்டை இந்த மாதிரி உடைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வத்தல் பொடி, கலருக்கு மஞ்சள் பொடி, சுவைக்கு உப்பு. அது கூடவே தேவையான அளவு நெய் இல்லாட்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும், அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஒரு பெரிய பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இதுவும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லாட்டி ஒரு ஃபோர்க் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூடவே நாம் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவு அது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க. கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. நாம் கோதுமை மாவில் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இது நல்லா வரும் நமக்கு. ஓகே, இப்போ நமக்கு தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அது மேலேயே 1 ஸ்பூன் நெய் அல்லது எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி போடுங்க. ஓகே, இப்போ திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். 2 பக்கமும் நல்லா வெந்ததும் நமக்கு கோதுமை மாவும் முட்டையும் சேர்த்து செஞ்ச சுவையான ரொம்ப ஆரோக்கியமான தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான் நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.